அன்பான கைத்தறி நெசவாளர்களே, உங்களுக்கு ஒரு ஒரு காணொளி. பார்த்தீங்கன்னா, அச்சு புனைக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, முன்னாடி அந்த நெசவு இல்ல அப்படிங்கும்போது, இந்த கம்பிய கூட இது பண்ணி என்ன பண்ணலாம், அந்த தறி இழுத்து கட்டிட்டோம்னா போதும். பின்னாடி நமக்கு டைட்டு கிடச்சிரும். இப்போ அந்த அச்சு புனைக்கும்போது என்ன எப்படி கட்டணுமோ, அப்படி கட்டினா தான் அச்சு புனைக்கிறது நல்லா நீட்டா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த வீடியோல பாருங்க. நல்லா நான் எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லி பாருங்க. நல்ல டைட்டா, அதாவது கொஞ்சம் கூட லூஸ் இருக்காது. இப்படி இந்த மாரி அந்த குச்சி கட்டி அது மேல பாருங்க எவ்வளோ டைட்டா இருக்கு. இந்த மாரி கட்டணும். பாருங்க கட்டுனதும் பாருங்க ஒரே மாரி ஒரே லென்த்தா எந்த இடத்துலயும் லூஸ் இருக்காது. இந்த மாரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு அச்சு புனைக்கு விடும்போது நல்லா நீட்டா இருக்கும். பாருங்க அச்சு புனைச்சதுக்கப்புறமும் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா நீட்டா இருக்கு. நம்ம அச்சு இந்த குச்சிய வச்சு கட்டுறோம் இல்லைங்களா? இந்த சலகை ஏத்துறதுன்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு முக்கியமானது. அப்பதான் அச்சு நம்ம திரும்ப சுத்தம் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி.